அவர்களை தொடர்ந்து வழிகாட்டின்படி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் தமிழ் வார விழா மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் முதல் நிகழ்வாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கவிச்சரம் எனும் தலைப்பில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிகுந்த எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய டாக்டர் கி நாராயணசாமி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர், தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் ப. செந்தில்குமார் IAS அவர்களே, இந்த சிறப்பான கவிச்சரத்தை தொடங்கி வைத்திட வருகை தந்து வீற்றிருக்கின்ற பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய கவி பேரரசு இன்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் 6 தேசிய விருதுகளை வென்ற மகத்தான கவிஞர் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, திரைத்துறையில் கதாநாயகனாக, இயக்குனராக, பாடலாசிரியராக, தயாரிப்பாளராக பல்வேறு பரிணாமங்களை பெற்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய வித்தக கவிஞர் ப. விஜய் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகுந்த நேசிப்புக்குள்ளானவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக சிறந்த கவிஞர் என்பதோடு மட்டுமல்லாது புரட்சி பாவேந்தர் வரிசையில் இன்றைக்கு நறுக்கு தெரித்த கவிதைகளை தமிழகத்துக்கு தந்து கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய கவிஞர் பெருமகனார் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவிஞர் மரியாதைக்குரிய நெல்லை ஜெயந்தா அவர்களே, ஆயிரக்கணக்கான பாடல்களை தொடர்ந்து எழுதி தினந்தோறும் திரையுலகில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் யுகபாரதி அவர்களே, கவிஞர் பெருமதிப்பிற்குரிய சகோதரர் திரு தஞ்சை இனியன் அவர்களே, இந்த சிறப்பான கவிச்சரம் என்னும் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நெறியாள்கை செய்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நந்தனம் கலைக்கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் பெருமதிப்பிற்குரிய சொர்க்கோ அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் 10, 14, 15 ஆகிய மண்டலங்களின் தலைவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி, திரு பெருங்குடி ரவிச்சந்திரன், திரு மதியழகன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களே, மருத்துவ கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சங்குமணி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற KMC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையின் இயக்குனர் அவர்களே, ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரவாயில் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய காரம்பாக்கம் கணபதி அவர்களே, பெருமதிப்பிற்குரிய கவிஞர் காசி முத்து மாணிக்கம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழகத்தின் நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர்களே, வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்களின் பிறந்த நாள் விழாவை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஒரு மகத்தான விழாவாக ஒரு மிக சிறந்த கவிச்சரம் எனும் தலைப்பிலான ஒரு நிகழ்ச்சி நம்முடைய கல்லூரி
பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான அரங்கில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களோடு மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்தில் ஒரு முன்மொழிவை கொண்டு வந்தார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவருடைய பிறந்த நாள் இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் 29ஆம் தேதி தொடங்கி மே 5ஆம் தேதி வரை தமிழ் வாரமாக கொண்டாடப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவருடைய பாடல்களை நீங்கள் அனைவருமே படித்திருப்பீர்கள், மகிழ்ந்திருப்பீர்கள். எல்லா துறைகளிலும் தொட்ட துறைகள் அனைத்திலுமே கவி பாடிய பெருமகனார் பெருமதிப்பிற்குரிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் 1941ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திருவாரூரில் தமிழ்நாடு மாணவர் மன்றம் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த மாணவர் மன்றம் என்கின்ற அமைப்பை ஓராண்டு காலம் நடத்தியதற்கு பிறகு அந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்களின் வாழ்த்து கவிதை வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை விடுத்து அன்றைக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் 1942ஆம் ஆண்டு ஒரு கவிதையை எழுதி கலைஞர் என்கின்ற ஒரு 18 வயது இளைஞருக்கு அனுப்பி வைத்தார். அந்த கவிதை தான் இன்றைக்கும் வீரத்திற்கு அடையாளமாய் இளைஞர்களை உசுப்பிவிடும் மிக சிறந்த கவிதையாய் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. கிளம்பிற்று கான் தமிழச் சிங்க கூட்டம், கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை எனும் அந்த வீரியமிக்க கவிதை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் 18 வயது இளைஞராக புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனார் அவரிடத்தில் கேட்டு பெற்ற கவிதை, வாழ்த்து கவிதை தான் கிளம்பிற்றுகான் தமிழச் சிங்க கூட்டம், கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை என்கின்ற கவிதை. அந்த கவிதை இன்றளவும் நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான மேடைகளில் அந்த கவிதை பாடப்படாத மேடைகளே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கவிதையை தந்தவர் பெருமதிப்பிற்குரிய புரட்சி பாவேந்தர் அவர்கள். 1968ஆம் ஆண்டு நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் 2ஆம் உலக தமிழ் மாநாட்டின் போது புரட்சி கவிஞருக்கு காமராசர் சாலையில் ஒரு கம்பீரமான சிலையை நிறுவி திறந்து வைத்தார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்களின் பாடல்களை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1989ஆம் ஆண்டு அரசுடைமையாக்கி மகிழ்ந்தார்கள். புரட்சி கவிஞரின் நூற்றாண்டு விழா 1989-91ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில், அதாவது 1990இல் அவருடைய நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் பெயரில் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகம் அமைவதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காரணமாக இருந்தார்கள். இப்படி புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்களுக்கு எல்லா வகையிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் நன்றாக அறிவோம். இன்றைக்கு அவர் வழியில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ் வாரம் என்கின்ற வகையில் ஒரு மிக சிறந்த விழாவை தமிழ்நாடு முழுவதிலும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் தமிழின் தனித்துவம் குறித்து பல்வேறு பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். தமிழிலிருந்து பிரிந்து சென்ற மொழிகள் இன்றைக்கு திராவிட மொழிகள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம் போன்ற திராவிட மொழிகள் எல்லாம் தமிழிலிருந்து பிரிந்து சென்றவை என்பதை ஆதாரத்தோடு எழுதி காட்டியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள். கோழி என்று கூறலே தமிழாம், கோடி என்று கூறல் தெலுங்காம், கோலி என்று கூறல் கேரளமாம், கோலி என்று கூறல் கன்னடமாம், கோழி என்றே கூறல் துளுவமாம், தமிழ் மொழி இவ்வாறுதான் திரிந்திடினும் அனைத்தும் தமிழே ஆகும் அன்றி பிறமொழி என்று பேசவும் படுமா என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம் என்பதை மிக சிறப்பான கவிதையின் மூலம் எடுத்து காட்டியிருப்பார்கள். அதேபோல்தான் இன்றைக்கு இங்கே கூட ஒரு கவிதைக்கு தலைப்பு இருட்டறையில் உள்ளதடா உலகம் எனும் தலைப்பு. இந்த கவிதையை சொல்லுபவர்களுக்கு
அந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான வீரமும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு உத்வேகமும் கிடைக்கும். அந்த வகையிலான ஒரு கவிதை வரி: இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே. சாதி மதங்களின் பெயர்களால் அரசியல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சாட்டையடி என்கின்ற வகையில் அவருடைய கவிதை வரிகள்: இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே. மருட்டுகிற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, மருட்டுகிற மதத்தலைவர் வாழ்கின்றாரே. வாயடியும் கையடியும் மறைவதென்னால், வாயடியும் கையடியும் மறைவதென்னால், சுருட்டுகிறார் தம் கையில் கிடைத்தவற்றை. சொத்தெல்லாம் தமக்கு என்று சொல்வார் தம்மை, சொத்தெல்லாம் தமக்கு என்று சொல்வார் தம்மை. வெருட்டு வடுவது பகுத்தறிவே, இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் சாதி மதங்களின் பெயர்களால் அரசியல் செய்பவர்களை அன்றைக்கே சாடி இருக்கிறார். அதேபோல் இன்றைக்கு புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்களுடைய அந்த கவிதை வரிகள் இருமொழி கொள்கைக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தது என்பதை அவருடைய ஒவ்வொரு கவிதையிலேயும் தெரிந்து கொள்ள முடியும். சூழ்ச்சிதனை, வஞ்சகத்தை, பொறாமை தன்னை தொகை தொகையாய் எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காழ்ச்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும், கடல் போல் செந்தமிழை பெருக்க வேண்டும் என்று தமிழுக்கு புகழாரம் சூட்டியவர் நம்முடைய புரட்சி பாவேந்தர் அவர்கள். அத்தகைய கவிஞர் பெருமகனார் அவர்களுக்கு கவிச்சரம் சூட்டுவதில் இந்த அரங்கம் பெருமை கொள்கிறது. அவருக்கு கவிச்சரம் பூட்ட மிகப்பெரிய தமிழகத்தின் கவிஞர் பெருமக்கள், பெருமதற்குரிய கவி பேரரசு அவர்களாக இருந்தாலும் வருகை தந்து வீற்றிருக்கின்ற கவிஞர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே ஆளுமை மிக்க கவிஞர்கள். ஒவ்வொருவருக்குமே தனித்தனி அடையாளங்கள் உண்டு. இவர்கள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு மேடை போதாது என்றாலும் கூட 6 மிகப்பெரிய மகத்தான கவிஞர்கள் இந்த மேடை ஒரு சேர பெற்றிருக்கிறது. இந்த மேடையை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளில் நம்முடைய டாக்டர் நாராயணசாமி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகளில் அவர் நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் ஆச்சரியம் அளிக்கும் அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃபியூச்சர் மெடிசன் என்கின்ற ஒரு மகத்தான மாநாடு 3 நாட்கள் நடைபெற்றது. உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து மருத்துவ விற்பனர்கள் சென்னைக்கு வந்து 3 நாட்கள் ஒரு மகத்தான மாநாடு. இதுவரை இந்திய வரலாற்றில் உலக மருத்துவ அறிஞர்களை ஒரு இடத்தில் நிற்க வைத்து 40-50க்கும் மேற்பட்ட தனித்தனி அமர்வுகளை நடத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது என்றால் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் முன்னெடுத்த ஃபியூச்சர் மெடிசன் என்கின்ற மாநாடு. அதைத் தொடர்ந்து நர்சிங் கான்ஃபரன்ஸ், அதாவது மருத்துவத்துறையின் மருந்து சம்பந்தமான பார்மசி கான்ஃபரன்ஸ், அதேபோல் இந்திய மருத்துவத்தின் சித்தா, ஆயுர்வேதம், யோகா, யுனானி, ஹோமியோபதி என்று அனைத்து துறைகளுக்கும் தனித்தனியே இன்றைக்கு மாநாடுகளை நடத்தி மகத்தான சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பல்வேறு மாநாடுகளை மருத்துவத்துறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய டாக்டர் நாராயணசாமி அவர்களுக்கு பெருமதிப்பிற்குரிய நம்முடைய துறையின் செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இந்த மாநாடு நடத்துவதற்கும் அவருக்கு இசைவு தந்து இந்த மாநாடு இன்றைக்கு வெற்றிகரமாக தொடங்கி, இந்த கவிதை மாநாடு வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறது. இந்த கவியரங்கத்தை பொறுத்தவரை, இந்த கவிச்சரம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இனிமேல் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்களுக்கு நாம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுகிறோமே, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அவருடைய திருவுருவச் சிலையை திறந்த நாள், நம்முடைய புரட்சி பாவேந்தருக்கு 100 ஆண்டு கண்ட நாள், புரட்சி பாவேந்தருக்கு அண்ணா அவர்கள் 25,000 ரூபாயை பொற்குழியாக தரும்போது அவர் தந்து இவர் வாங்கக்கூடாது, மிகப்பெரிய கவிஞர், எனவே அண்ணா கையில் வைத்துக் கொண்டு அவர் கை கீழே இருக்க வேண்டும், கவிஞரின் கை மேலே இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவருடைய பொற்குழியை எடுக்க செய்தனால் இப்படி பல சிறப்புகள் ஒவ்வொரு தேதி வாரியாக நினைவு கூறப்படுகிற போது இந்த நாளும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் இந்த கவிச்சரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நாளும் எதிர்காலத்தில் இன்னும் 100 ஆண்டுகளானாலும் இந்த நாள் பேசும். வருகை தந்திருக்கிற நீங்கள் அனைவருமே தொடர்ந்து நிச்சயம் நினைவு கூறப்படுபவர்களாக இருப்பீர்கள் என்கின்ற வகையில் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும்
என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியை, வாழ்த்துக்களை, வரவேற்பை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.